வணக்கம் நண்பர்களே. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து கிடக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அது எதிரொலித்தது. சில இடத்துல 4வது இடத்திலையும், சில இடத்துல 3வது இடத்திலையும், ஒரு சில இடத்தில் மட்டும் 2வது இடத்திலும் அதிமுக பெற்றிருக்கு. இதுதாங்க முன்னாள் அமைச்சர்களுடைய வேதனை, குழப்பம் வரும் காலத்துல எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு தீவிர ஆலோசனையில மேற்கொண்டிருக்காங்க. அந்த விஷயம் தாங்க சமூக வலைத்தளத்துல வேகமாக பரவி வருகிறது. அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த முயற்சியில முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், அன்பழகன் இப்படி 6 முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டில சந்தித்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. அந்த டைம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வரும் காலத்தில் அதிமுக அந்த ஒன்றிணையாவிட்டால் மீண்டும் நாம தோல்வியில சந்திப்போம். வரும் 2026 நாம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கார்கள். ஆனா இதற்கு கொஞ்சம் கூட காதலையே வாங்காம அதை புறங்கணிச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தலைவனுக்கு அழகு அனைவரையும் ஒருங்கிணைத்து எடுத்து செல்வதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனா ஒற்றுமைக்கு ஒரு தலைவன் எதிர்க்கிறார் என்றால் தமிழகத்துல தான் இது நீடிக்கிறது. அப்படி அவ்வளவு பெரிய ஆளுமையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தன்னை விமர்சனம் பண்ணவங்களை அவர்களை கூப்பிட்டு அரவணைத்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர்கள் தான் இரு தலைவர்கள். அதுதான் உண்மை. ஆனா அதிமுக ஒற்றுமையடையவே கூடாது, ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடிவி தினகரன் வேண்டாம், நான் மட்டுமே தலைமையில இருப்பேன் என்பது எந்த விதத்தில் நியாயம்? இது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் சொல்றாங்கல்ல, அதுதான் அவருடைய அந்த ஆணவத்தின் உச்சம்தான் அவரை மேலும் மேலும் அந்த தேர்ந்து கொண்டு அதிமுக செல்கிறது. இதனாலதான் பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. பல இடத்துல அதிமுக வீழ்த்து 2வது இடத்தை பெற்றிருக்காங்க. இன்னும் ஒரு கூடுதல் தகவல் நான் சொல்றேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி பயந்து போயிருக்காரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி எடப்பாடியுடைய அந்த வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது. இதுதான் உண்மை. ஏன்னா நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அவ்வளவு பெரிய கொங்கு பில்டுன்னு நீங்க சொன்னீங்க அதிமுக. ஆனா கோவையில 2வது இடத்திற்கு அண்ணாமலை வந்து அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியிருக்காரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் என்ன பண்றாரோ, கூட்டணி கட்சிகளுடைய அரவணைத்து என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியல. அவரும் ஒரு கூட்டணியை அமைத்தாரு. ஆனா அதிமுகவுடைய நிலைமை எங்க? மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு கெஞ்சி கூத்தாடி தேமுதிக கிட்ட போயிட்டு ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், அதிமுகவின் வீழ்ச்சியே பாஜகவின் வளர்ச்சி. ஒன்னு சொல்றேங்க, பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வரும் காலத்துல அதிமுக ஒன்றிணையாவிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும். திமுக ஒண்ணுமே கிடையாது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற வரைக்கும் திமுகவிற்கு மிக்க பலம் தான். 2026 அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். இதுதான் நம்ம மக்களவை தேர்தலுக்கு முன் அந்த கருத்தை சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. இப்பயும் சொல்றோம், அதிமுக ஒன்றிணையாவிட்டால் திமுக தான் அடுத்த ஆட்சி பெறும். இது நீங்க எழுதி வச்சிங்க, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தலைவன் என்றால் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து செல்வது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பதவி ஆசை, பல பேருக்கு துரோகம், இப்படி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, மீண்டும் அடுத்த வாரத்தில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயத்தில் தான் இருக்கிறது. 2026க்குள்ள அதிமுக ஒன்றிணையாவிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்கும். பாத்தீங்களா, ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லாத ஆளு, அவருக்கு யார் இருக்காங்க? 4 பேர் தான் அவர் கூட இருக்காங்க. ஆனால் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு 3.5 லட்சம், அதுவும் அவருடைய சின்னம் பலாப்பழம், 22வது இடத்துல
அந்த மக்கள் வாக்களித்திருக்கார்கள். யாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் அதுதான் நம்ம சொல்றோம். அதிமுக ஒன்றிணையவிட்டால் 2026 தோல்வியை சந்திக்கும். இந்த ஒற்றுமை முயற்சி பலனளிக்குமா என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.